திமுக, அதிமுக வந்து எதிர் துருவங்கள். ஓகேங்களா? அதை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க. அப்படி மெயின்டைன் பண்ண செல்வி ஜெயலலிதா அவர்களே 4 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் போவே இல்லை. ஆனால் இப்போ கடைசியாக நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து போகிறார். ஏன் போகிறாருன்னா, பிரதமர் மோடி கிட்ட பேசி முடிச்சு விடணும், பையன் மாட்டிக்கிட்டான், எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஸோ அந்த நன்றி விசுவாசம் கூட வந்து நேரு அவர்களோட தம்பியோட ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு தெரியும் கைப்பற்றப்பட்டது, மிகப்பெரிய ஆவணம் வந்து கைப்பற்றப்பட்டது. அதில் 888 கோடி கிட்ட வந்து ஊழல். பீகார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தேஜஸ்ரீ யாதவ், காங்கிரஸ் உடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு நமது மாநிலத்துடைய முதல்வர் அவர்கள் சென்றிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி விழாக்கு பிரதமர் மோடி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நானூறு தொகுதி நாங்கள் வெல்வோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் 240 தொகுதி தான் வந்து பாஜக வந்து வெற்றி பெற்றது. தொடர்ந்து அதிமுகவை ஒரு கூட்டணி பலத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து தொடர்ந்து வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அதிமுகவினர் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நேற்று நடத்தியதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மைதானா? சீட்டு கொடுக்கறதோ போட்டியிடுறதோ வந்து பெரிய விஷயம் இல்லை. யாருக்கு வந்து சார்பாக நின்று போட்டிடுவாங்க, அவங்களோட கட்சி என்ன, சின்னம் என்ன அப்படி. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜேர்னலிஸ்ட் லியோ ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ல இருந்து இதற்கு முன்னால பாஜகவுடைய தலைவர்கள், இப்போ இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் எல்லாருமே வந்து நேரில் சென்று வரவேற்பு கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் நேரில் சென்று வரவேற்பு கொடுக்கல. தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த திட்டங்களை மேம்படுத்துவதற்கு தான் பிரதமர் அவர்கள் வந்திருக்காங்க. இது வந்து முதல் முறை அல்ல. இதற்கு முன்பு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தப்பையும் இந்த மாதிரியான வரவேற்பு கொடுக்கறத வந்து தவிர்த்திருக்காங்க. என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரியான செயல்கள் செய்யறாங்க? ஏன்னா பிரதமர் அவர்கள் வேற எந்த மாநிலத்திற்கு போனாலும் அந்த மாநிலத்திலுடைய முதல்வர் வந்து வரவேற்பு கொடுக்கிறது வழக்கம். இவர்கள் இதை செய்ய தவறுவது ஏன் சார்? ஸோ உங்களுக்கு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து இரும்பு பெண்மணி, அதே போல் நிர்வாகத்திறனில் வந்து மிகச்சிறந்தவர். ஸோ இப்படிலாம் சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்னென்னா, லைக் அவங்க ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா அது தவறோ சரியோ அந்த டிசிஷனில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களே தனக்கு பிடிக்காத அல்லது தனக்கு வேண்டாத கட்சியை சேர்ந்த பிரதமர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால், அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது வந்தால் அவங்க போய் நேரடியாக வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்பாங்க. இது புரோட்டோக்கால்னால் லைக் ஒரு ஒரு பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு வர்றாங்கன்னா இதெல்லாம் பின்பற்றணும் ஒரு விதி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த விதியின்படி வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து போனாங்க. அதுக்கு வந்து குறிப்பாக வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு யூபிஏ கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு 2009 to 2014. அந்த காலகட்டத்தில் அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து திமுக அரசு வந்து சப்போர்ட் பண்ணுது. இங்கே வந்து மூக்க அழகிரி, தயாநிதி மாறன், ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு, கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களும் வந்து நேரடியாக போய் லைக் இன்வைட் பண்ண போகிறாரு மன்மோகன் சிங் அவர்களை. அப்போ மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிரதமராக இருந்தார். அந்த நேரத்தில் வந்து இவர்கள்லாம் ஒன்றா நிற்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களும் வந்து அவங்க கூட ஒன்றா நிற்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் திமுக, அதிமுக வந்து எதிர் துருவங்கள். ஓகேங்களா? அதை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க. அப்படி மெயின்டைன் பண்ண செல்வி ஜெயலலிதா அவர்களே அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகும்பொழுது அழகிரியை லைக் நேருக்கு நேராக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதே போல் கனிமொழி அவர்களை வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்படிலாம் இருக்கும்போது சரி, அதையும் தாண்டி இந்த புரோட்டோக்காலை நம்ம வந்து செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் செஞ்சாங்க. ஆனால் இப்பொழுது திமுக மாநிலத்தில் ஆளும் வந்து திமுக அரசு வந்து பண்ணுறது, இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பாஜக அந்த கொள்கையின் மேலேயும் சரி, அவங்க நடத்துகிற அவங்க வச்சுருக்க அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த சிஸ்டத்தின் மேலேயும் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அந்த கட்சியோட சிஸ்டத்தின் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஸ்டாலின் அவர்களுக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் வந்து இந்த நாட்டின் பிரதமர். இப்போ நானே வந்து அந்த கட்சிக்கு வாக்கு அளித்திருக்கலாம், அளிக்காமல் இருக்கலாம். எனக்கு பிரதமர் மோடி தான். முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ அதுதான் வந்து உண்மை. ஓகேங்களா?
அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களை பிடிக்குதோ இல்லையோ, அதே போல் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 1000 கொள்கை விமர்சனங்கள் வந்து பிரதமர் மோடி மேலே இருக்கலாம், கோபங்கள் இருக்கலாம், ஏதோ காரணங்கள் இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி போய் மீட் பண்ணியிருக்கணும். ஏன்னா எப்பொழுதெல்லாம் வந்து ஸ்டாலின் இங்கேருந்து டைம் கேட்குறாரோ பிரதமர் மோடி கிட்ட, அப்போல்லாம் வந்து பிரதமர் மோடி வந்து கொடுத்துருவார். இந்த நித்தி ஆயோக்கு வந்து போனார்ல, அந்த டாஸ்மாக் வழக்கில் வந்து இவங்க பையன் வந்து ஒரு ஆளாக சிக்க வேண்டியது இந்த வழக்கில். அப்படி சிக்கும்பொழுது 4 ஆண்டுகளாக நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் போவே இல்லை. ஆனால் இப்போ கடைசியாக நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து போகிறார். ஏன் போகிறாருன்னா பிரதமர் மோடி கிட்ட பேசி முடிச்சு விடணும், பையன் மாட்டிக்கிட்டான், எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஸோ அந்த நன்றி விசுவாசம் கூட வந்து ஸ்டாலின் அவர்கள் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். கண்டிப்பா அந்த புரோட்டோகால் நீங்க சொன்னீங்க, அதற்கு முன்னாடி எடுத்துக்காட்டா வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த புரோட்டோகால் அப்படின்ற ஒரு விஷயம் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிந்தது, ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியலையா? அவர்களுடைய தந்தை எத்தனை முறை தமிழ்நாட்டை ஆண்டவர், அவர்கள் ஆண்டுகிட்டு இருக்காரு, இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியலையா? இல்ல தெரிந்தும் தெரியாம, அதாவது தெரிந்தும் அதை செயல்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாரு? இல்ல அப்படி இல்லை. அது எப்படி இப்போ ஒரு கட்சி மேலே வந்து உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், நீங்கள் அதை வச்சு அரசியல் பண்ணலாம், ஓகேங்களா? அதெல்லாம் ஒரு பக்கம். ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வராரு, அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம், இதை நியூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லதாக படல. ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ முதல்வர் பிரதமர் வராருன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு நான் போய் அவரை சந்திக்கணும், பேசணும். ஸோ அப்போ தான் வந்து இங்கே வந்து நீங்கள் நிதி கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, அதே போல் மெட்ரோ ரயிலுக்கு வந்து மதுரை கோயம்புத்தூருக்கு வந்து நிதி கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசினா தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் பேசாமலே வந்து நான் வீம்புக்குன்னு பிரதமர் வந்தால் நான் போய் சந்திக்கவே மாட்டேன். எனக்கு ராமேஸ்வரத்துக்கு ஒரு டைம் வந்தார்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்பு வந்தார்னு நினைக்கிறேன். ஸோ அப்பயும் போய் சந்திக்கல. இப்போ தொடர்ந்து வந்து புறக்கணிப்பதால் தான் வந்து மத்திய அரசு வந்து இவர்களை புறக்கணிக்கிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு எழுது. கண்டிப்பா சார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து ஒரு கடிதம் ஒன்று கொடுத்திருக்காரு. அந்த கடிதத்துல வந்து 2 விஷயங்கள் வந்து முக்கியத்துவமா சொல்லிட்டு இருக்காங்க. வேற எந்த விஷயங்கள் வந்து அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, விவசாயிகளுடைய நலன், 2வது ஜிஎஸ்டி குறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் குறித்து அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாகவும், வேறு நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்களே, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடப்பாடி அவர்கள் மோடி தலைமைக்கு அனுப்பியிருக்காங்க சார்? இல்லை, எப்பொழுதுமே வந்து விவசாயிகள் மேலே வந்து அக்கறை கொண்ட அரசுனா அது அதிமுக அரசு தாண்டி வந்து ஒரு தனி நபராக எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் மேலே வந்து அக்கறை இருக்குது. இப்போ கூட அந்த திருவாரூரில் உங்களுக்கு தெரியும், இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் வந்து நெல்மணிகள் வந்து வேஸ்ட் ஆச்சு. அதே போல் நெல் வந்து அறுவடைகள் இருந்தபோது அதை அறுக்கலை. ஸோ அதில் வந்து விவசாயிகள் வந்து பெரும் அளவில் பாதிக்கப்பட்டார்கள். இங்கே வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போல் இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போல் ஸ்டாலின் போல் ஆனால் எடப்பாடி பழனிசாமி போகிறார். ஸோ இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாரு. பிரதமர் நான் பார்க்குறோம், ஜிஎஸ்டி சம்மந்தமாக வந்து பேசலாம், குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அதே போல் விவசாயிகள் சம்மந்தமான விஷயங்களுக்கும் வந்து பேசியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல யார் அதை பண்ணுறதுன்னா ஸ்டாலின் பண்ணிருக்கணும். அவர் தான் அந்த மாநிலத்தோட முதல்வர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசுகிறாரு. இதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. அது என்னென்னா, ஏற்கனவே வந்து பல அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது. சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, டாஸ்மாக் வழக்கு, இந்த மணல் அண்ணாங்கள்ல அது தொடர்பான வழக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வழக்குகள் வந்து அவங்க மேலே நிலுவையில் இருக்குது. ஸோ அந்த வழக்குகள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தேர்தல் நெருங்குற சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் தான் மக்களுக்கு அந்த கட்சி மேலே ஒரு அதிருப்தி வரும், ஒரு கோபம் வரும், இவ்வளோ சம்பாரிச்சிங்களாம் வரும். எக்ஸாம்பிளாக நேரு அவர்களோட தம்பியோட ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு தெரியும் கைப்பற்றப்பட்டது, மிகப்பெரிய ஆவணம் வந்து கைப்பற்றப்பட்டது. அதில் 888 கோடி கிட்ட வந்து ஊழல் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இவங்க ஊழல் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அதே போல் மக்களோட பணம் வந்து கொள்ளையடிக்கப்படுதான்னு தெரியுது. ஒரு திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க, அதில் வந்து கமிஷன் வாங்குறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 40-50% கிட்ட வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது ஒரு பாலமோ இல்லை ஒரு பேருந்து நிலையோ கட்டும்போது அது எப்படி வந்து தரமாக இருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? ஸோ இதெல்லாம் வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல் இந்த ஆட்சியில் இது வரைக்கும் என்னென்ன ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளில கொண்டு வர வேண்டும். திமுக அமைச்சர்கள் மேலே இருக்கிற வழக்குகளை வந்து நீங்கள் துரிதப்படுத்துங்க. அப்படி படுத்தலாம் இந்த தேர்தலில் வந்து திமுக வந்து ஒரு நல்ல ஆட்சியை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டோம். ஸோ இவங்க வந்து எந்த மாதிரியான ஊழல் பண்ணிக்கிறது நீங்கள் தான் வெளில கொண்டு வரணும், இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சதாக சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சார். அமித்ஷா அவர்களை வந்து சந்திக்கும் பொழுதே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது.
மற்ற மாநிலங்களில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஆம் ஆத்மி கட்சி எப்படி என்ன ஆச்சு, வெஸ்ட் பெங்காலில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த மாநிலத்தோட முதல்வரை இல்லை அமைச்சர்களை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துன்னு நம்மளுக்கு தெரியும். டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சி தோல்வியை சந்திக்க முக்கிய காரணமே அவரோட கைது தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாஜக அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் உங்கள் கொள்கை எதிரி நீங்கள் வந்தால் உங்களுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சிஎம் வந்து ஏர்போர்ட்டுக்கே வரமாட்டுறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சம்பாதிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. ஸோ அப்போ நான் ஒரு கூட்டணி கட்சி அவங்க கூட்டணியில் இருக்கேன், எனக்கு என்ன மரியாதை? நான் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இதை பண்ணுங்கள். அவங்கள வந்து லைக் என்ன எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, யாராவது அரெஸ்ட் பண்ணுங்க, ஜெயிலில் நீங்கள் வந்து பொய் வழக்கு போக தேவையில்ல, ஏற்கனவே வழக்குகள் இருக்குது, அந்த வழக்குகள் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு பாஜக அரசு அமைதியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு வந்து பீகார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தேஜஸ்ரீ யாதவ் காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு நமது மாநிலத்துடைய முதல்வர் அவர்கள் சென்றிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி விழாக்கு பிரதமர் மோடி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை ரெண்டையும் பார்க்கும்போது என்ன சார் தோணுது? இது வந்து தமிழகத்திலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிரதமர் மோடி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏன் அழைச்சாரு அப்படின்னா, ஸோ இந்த வெற்றி வந்து பீகாருக்கும் நம்ம வந்து கொண்டு போகணும், இந்த வெற்றி எதிரொலி வந்து தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசு வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா 2024 தேர்தலில் வந்து ஒரு மோசமான தோல்வின்னு தான் சொல்லணும் நம்ம வந்து. ஏன்னா அவங்க 400 தொகுதி நாங்கள் வெல்வோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் 240 சொச்சம் தான் வந்து பாஜக வந்து வெற்றி பெற்றது. ஸோ 2029 நாடாளுமன்ற தேர்தல் வந்து அப்படி இருக்கக்கூடாது, நம்ம வந்து லைக் நம்மளுக்கு தனி மெஜாரிட்டி வரணும் நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டையும் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. ஒருவேளை அதிமுக தலைமையில் வந்து இப்போ வெற்றி பெற்றாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியில் இருக்கும் பாஜக தலைவர்கள் நினைக்கிறாங்க. அதோட ஒரு பகுதியாக தான் வந்து இந்த கூட்டணி. ஒருவேளை இங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, போயிட்டு அங்கே என்ன கலா நிலவரம் எப்படி இருந்தது, இங்கே எப்படி அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ வருவார். எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் வந்து திமுக அமைச்சர்கள் பல அமைச்சர்கள் மீது வந்து ரெய்டு நடத்தப்படும், கைது செய்யப்படலாம், சிறைக்கு கூட போகலாம். அதை பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். கண்டிப்பாக அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ பிஜேபி வந்து அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கான வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பிரிந்து போன அதிமுகல இருந்து வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே இணைக்கக்கூடிய பணிகளை வந்து பாஜக வந்து தீவிரப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா நம்மளுடைய கூட்டணி ஒற்றுமையா இருக்கணும், கூட்டணி பலமாக இருக்கணும், அப்பதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்றது. ஏன்னா அதே சமயம் இப்போ திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து சுட்டி காட்டுறாங்களே, இது எந்த அளவுக்கு கூட்டணி பலம் வந்து அதிகமான நல்லா இருக்கும்? இல்லை, ஜூனியர் விகடனில் வந்து கடைசியாக வந்து ஒரு இதழில் வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய கூட்டணியை வந்து எதிர்பார்த்தாரு. விஜய் அவர்கள் வந்து பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல அதிமுகவுக்கு. ஸோ அவங்க தனித்து தான் போட்டியிட போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பிரிந்து போனவர்கள் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இரட்டை இலை சின்னத்தில் வந்து போட்டியிட முடியாது. ஆனால் நீங்கள் பாஜக கூட உங்கள் அமமுகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அது மூலமாக வந்து போட்டியிடலாம். ஓபிஎஸ் அவர்களும் வந்து அந்த மாதிரி போட்டியிடலாம். ஸோ அப்படி வரும்பொழுது வந்து தென் தமிழகத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுவாங்க. இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேனியில் தனியாக போட்டிட்டால் வெற்றி பெறுவாரா? மாட்டார். அதிமுகவோட உதவி தேவை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து அதிமுகவோட சேர்ந்தால் தென்பகுதியில் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கிரீன் சிக்னல் காட்டிட்டாரு. கூடிய விரைவில் வந்து அது சம்பந்தமாக நீங்கள் அதிமுகவில் நேராக இணைய முடியாது, பட் நீங்கள் பாஜக கூட்டணியில் இருந்துட்டு ஸோ அங்கேருந்து போட்டிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து சீட்டு கூட வந்து அதிக சீட்டுகள் வந்து ஒதுக்கப்படலாம்னு சொல்கிறாங்க. அது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க இணைக்கப்பட்டால் அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் பலம் பெறும். குறிப்பாக வந்து திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா மிகப்பெரிய கூட்டணி இல்லை, கட்சியிலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக அதை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து அதிமுகவை ஒரு கூட்டணி பலத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து தொடர்ந்து வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அதிமுகவினர் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நேற்று நடத்தியதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மைதானா சார்? இல்லை, அது ஆக்சுவலாக வேட்பாளர் அறிவிக்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கும்.
வேட்பாளர் அறிவிக்கிறவருமே பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கும். அதற்கான காரணம் என்னென்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒரு நிமிஷம் இருக்குது. ஸோ திமுகவை எதிர்த்து தான் இங்கே மற்ற கட்சிகள்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ திமுகவை நம்ம எந்த அளவுக்கு வந்து எதிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஓட்டுகள் சேதரும். ஒரு பக்கம் சீமானுக்கு போகும், இன்னொரு பக்கம் வந்து கமலுக்கு போகும். ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. கமலுக்கு போகும், இன்னொரு பக்கம் ஒரு அண்ணாமலை இருந்தார், அப்போது அண்ணாமலைக்கு போச்சு. இப்போ 2024 தேர்தல் எடுத்துங்க, அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து நாலாபுரமும் சிதறிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த முறை சிதற விடக்கூடாது என்பதில் வந்து எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். அதனால தான் வந்து நீங்கள் தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நீங்கள் பாஜக கூட்டணிக்கு வரலாம், என்டிஏ கூட்டணியில் இருக்கலாம், நான் கூட வந்து எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுக்குறேன், அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டா சொல்கிறாங்க. ஸோ அது திமுகவுக்கு வந்து ஒரு பலத்த சேதத்தை தரும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதிமுகலேருந்து விலக்கப்பட்ட செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் வந்து சேர்க்கும் போது ஏன் சசிகலாவை சேர்க்க மறுக்கிறாங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சசிகலா அவர்கள் எதன் அடிப்படையில் வந்து அந்த கட்சியை சேருவாங்க? அவங்க ஏதாவது கட்சி வச்சிருக்காங்களா, இல்லை முன்னாடி தேர்தலில் போட்டிருக்காங்களா? ஸோ அவங்களோட அரசியல் பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டணும். ஓகே, சரி, அதிமுக வந்து அவங்க என்ன பதவி கொடுக்குறது? அது மட்டும் இல்லாமல் வேணும்னா அவங்க பிரச்சாரம் மட்டும் பண்ணிக்கலாம், அதிமுக வெற்றி பெறணும், பிரச்சாரம் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையும் சசிகலா அவர்களுக்கு அதிமுக, அதாவது என்டிஏ கூட்டணி தரப்புல இருந்து சொல்லப்பட்டதாக செய்தி வந்திருக்கு. இல்லை, அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. ஏற்கனவே வந்து இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே பலாப்பழச்சினத்தில் போட்டிட்டார், ஓகேங்களா? இப்போ வந்து சிட்டிங் எம்எல்ஏ, ஸோ அவரை வந்து போட்டிடலாம். அவர் தினகரனும் வந்து ஒரு கட்சி வச்சிருக்காரு. இப்போ சசிகலா அவர்கள் போட்டிட்டு எந்த கட்சியிலேருந்து போட்டிடுவாங்க? அப்படி ஒரு கேள்வி எழுதில்ல. ஸோ அவர் சீட்டு கொடுக்குறதோ போட்டிடுறதோ வந்து பெரிய விஷயம் இல்லை. யாருக்கு வந்து சார்பாக நின்று போட்டிடுவாங்க, அவங்களோட கட்சி என்ன, சின்னம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுதில்ல. ஸோ அவர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது எப்படி அமையனா, ஒரு வேளை சசிகலா அவர்கள் வந்து நேரடியாக போட்டியிட முடியாது. அப்படி இருக்கும்போது சசிகலா அவர்கள் பிரச்சாரம் பண்ணலாம் அதிமுகவுக்கு, அதுக்கான ஒரு மரியாதையை வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில். கண்டிப்பாக பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதிமுக கூட்டணி வரும் காலங்களில் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி திமுக கூட்டணியும் வந்து விரிசலில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக தை பிறந்தா வழி பறக்கும் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜனவரி மாதத்திற்கு பின்பு இவர்களுடைய கூட்டணி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். அரசியல் ரீதியாக பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.